வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி வந்து 30/7/2025 புதன்கிழமை அன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்து மார்க்கெட் ப்ரிவியூ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமருங்க, நான் வந்து செபியால் அங்கீகரிக்கப்பட்ட ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ நான் அந்த வீடியோ மேக் பண்ணுற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. ட்ரேடிங்கில் லாஸ் வரதுக்கு எல்லா வாய்ப்புமே இருக்குது. சப்போஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டாக எது பண்ணாலுமே உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்கள். அதுதான் நல்லதும் கூட. இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நேற்று நைட்டு யூஎஸ் மார்க்கெட் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்குறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா அதுதான் வந்து ஒரு ட்ரெண்டே வந்து முடிவு பண்ணும். அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று யூஎஸ்க்கு ஒரு சிறப்பான நாளாக அமையலைங்க. டவ் ஜோன்ஸ் வந்து 0.46% டவுனு, S&P வந்து 0.3% டவுனு, நாஸ்டாக் வந்து 0.21% டவுனு, அண்ட் விக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா 6% அதிகமாகிருக்கு. ஸோ இந்த 3 இண்டெக்ஸில் 2 இண்டெக்ஸ் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து கீழே விழுந்திருக்கு. நேற்று S&Pயும் புது ரெக்கார்ட் ஆல் டைம் ஹை ஹிட் பண்ணிச்சு, நாஸ்டாக்கும் ரெக்கார்ட் ஆல் டைம் ஹை ஹிட் பண்ணிச்சு. அங்கேருந்து செல்லிங் ப்ரெஷரில் கீழே வந்திருக்கு. ஸோ ஆனாலுமே விக்ஸ் ஏறி இருக்குது. மார்க்கெட் பெரிய அளவுக்கு கீழே விழுகல. 0.2%, 0.3%லாம் ரொம்ப கம்மியான ஃபால் தான். ஆனால் விக்ஸ் மட்டும் வெறித்தனமாக ஏறி இருக்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு காரணம் இங்கே பாருங்கள், இத்தனை நியூஸ் இருக்குது, இத்தனை இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட்ஸ் இருக்குது, ஃபெட் மீட்டிங் முக்கியமாக இருக்குது. அதன் காரணமாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்ஸ் ஏறிடுச்சு. இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபெட் மீட்டிங் அப்படிங்கிறது இருக்குங்க. அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நேற்று சில முக்கியமான டேட்டாஸ்லாம் வந்துருந்துச்சு. கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ இது பாருங்கள், ஃபோர்காஸ்ட் வந்து 95.9 தான், ஆனால் வந்தது வந்து 97.2. ஸோ கன்சியூமர் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமி மேலேயும் ஸ்பெண்டிங் மேலேயும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுது. இது ஆக்சுவலி பாசிட்டிவான டேட்டா தான், ஆனால் இது அவ்வளோ பெரிய முக்கியமான டேட்டா கிடையாது. ஃபெட் மீட்டிங் கம்பேர் பண்ணும்போது இது அவ்வளோ பெரிய முக்கியம் கிடையாது. ஜிடிபி டேட்டா வேறு வருது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் நேற்று கொஞ்சம் ஸ்லைட்டாக ப்ராஃபிட் புக்கிங்க்கு தான் வர வச்சிச்சு அப்படின்னு சொல்லணும். அண்ட் விக்ஸ் ஏறினது ஃபெட் மீட்டிங்கோட பயத்தின் காரணமாக. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாளைக்கு இந்த 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா மெட்டா, அமேசான், மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள் அப்படிங்கிற மாதிரி ஜெயண்ட்ஸ், மேக்னிஃபிகன்ட் 7ன்னு சொல்லுவாங்க, இந்த ஜெயண்ட் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வேறு விட போகிறாங்க. இதை பொறுத்துமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரியாக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் S&P 500ல் மொத்தம் 500 கம்பெனி இருக்குல்ல, அதில் 188 கம்பெனிக்கு பக்கமாக ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. அதில் மோர் தென் ஐ திங்க் 88% கம்பெனிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 88% கம்பெனிஸ் வந்து பெட்டர் தென் எக்ஸ்பெக்டட் குவார்டர் ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எக்கனாமிக்கும் சரி ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் சரி பெரிய பூஸ்ட்டுங்க. ஏன்னா 88%னா நம்ம வந்து அதை ஒரு மோர் தென் 88% இஸ் அ வெரி ஹியூஜ் நம்பர். எல்லாமே எக்ஸ்பெக்டேஷனோட அதிகமாக வந்து ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னா அந்த பிஸ்னஸஸ் எல்லாமே நல்லா ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி பிஸ்னஸ் ஒழுங்காக ப்ராஃபிட் பண்ணும்போது எக்கனாமியில் பெரிய ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டை ஹையர்ன்ட்டு புது ஆல் டைம் ஹையை டெய்லியுமே கொண்டு போகிறதுக்கு இந்த கம்பெனிஸோட ரிசல்ட் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் நேற்று நடந்த விஷயங்கள். இப்போ நம்ம இந்த ஃபெட் மீட்டிங் விஷயத்தை பற்றி பார்க்கும்போது இன்றைக்கி நைட் அது ஒரு முக்கியமான ஈவெண்ட்டு. ஸோ நேற்று பெருசாக இதில் சேஞ்சஸ்லாம் இது வரலைங்க. 96.9% வந்து கரண்ட் ரேட் அப்படியே தான் வந்து மெயின்டைன் ஆக போகுது, பெருசாக குறைக்க போகிறது இல்லை. ஆனால் ஃபெட் மீட்டிங் அந்த முடிச்சதுக்கப்புறமா, இந்த இன்ட்ரெஸ்ட் எடிஷன் வந்ததுக்கப்புறமா ஜெரம் பவுல் ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணி ட்ரம்ப்பை பற்றியும் டாரிஃபை பற்றியும் அண்ட் யூஎஸ் எக்கனாமி பற்றியும் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு முக்கியமான விஷயமா இருக்குது. என்ன போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்ம டெரிவேட்டிவ் டேட்டா வந்து அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஃபியூச்சர்ஸ் ஈஓடி அனலிசிஸ் பார்க்கணும் நம்ம. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், 18.46% வந்து ஷார்ட் கவரிங் அப்படிங்கிறது வந்துருக்கு. இதுக்கு முன்னாடி பாருங்கள் லாங் அன்வைண்டிங், அதுவுமே -7.83%. எல்லாரும் ஆல்ரெடி லாங் எடுத்தவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா தலைதறிக்க ஓடிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது அடுத்த நாளே அதை விட டபுள் த டைம் வந்து ஷார்ட் கவரிங் வந்திருக்கு. இது ஹியூஜ் பாசிட்டிவ் சைன். ஷார்ட் கவரிங்கே நார்மலி வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் பாசிட்டிவ் சைன் தான். அதுலேயும் சேஞ்ச் இன் ஓப்பன் ட்ரெஸ் வந்து -18.46% வந்திருக்கிறது இன்னும் பாசிட்டிவான விஷயமாகத்தான் கருதப்படுகிறதுங்க ஃபியூச்சர் மார்க்கெட்டில். அப்படியே ஆப்ஷன்ஸுக்கு போனீங்கன்னு வச்சுக்கங்களேன், இது வந்து பொசிஷனல் டேட்டா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடே டேட்டா. இன்ட்ராடே வைஸில் பாருங்கள், கிட்டத்தட்ட 3 crores வந்து பாசிட்டிவாக வந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் இன்ட்ராடே வைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 70 lakhs தான் பாசிட்டிவாக இருந்திருக்கு. அப்போது ஃபியூச்சரில் பயங்கர ஷார்ட் கவரிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அண்ட் உங்களுக்கு இன்ட்ராடேலையுமே உங்களுக்கு வந்து 3 crores சிக்னிஃபிகண்ட்டான நம்பர் தான், நல்ல பாசிட்டிவிட்டி இருக்குது. ஆனால் இந்த பொசிஷனல் டேட்டா இன்னுமே மார்க்கெட்லாம் பெரிய அளவுக்குலாம் புல்லிஷ் ஆகலை அப்படிங்கிறது தான் நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் ட்ரெஸ் நம்ம பார்க்கணும். இதில் பாருங்கள், ஸோ இது வந்து எஃப்ஐயோட டேட்டா. ஸோ எஃப்ஐ பாருங்கள் 10%. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் 1% அதிகமாக சேல் பண்ணியிருந்தாங்க, இப்போ அதை நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. அதே புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 11-16 கிட்டத்தட்ட 5% வந்து அதிகமாக வந்து புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் பார்க்கும்போது ஆப்ஷன்ஸில் எஃப்ஐ வந்து பேரிஷாக தான் இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராப் ட்ரேடர்ஸ், இங்கே பாருங்கள் கால் ஆப்ஷன் வந்து 24-27
இதுக்கு முன்னாடி இவங்க வந்து கால் ஆப்ஷனில் நியூட்ரலாக இருந்தாங்க. இப்போ கால் ஆப்ஷன் அதிகமாக பை பண்ணியிருக்காங்க. புட் ஆப்ஷன் பாருங்கள் 23, 29 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6% அதிகமாக வந்து பை பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3% அதிகமாக புட் ஆப்ஷனாக ஹோல்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ்னு சொல்ல முடியாது, ரொம்ப மீடியமாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, நியூட்ரலாக பியரிஷாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மீடியம் பியரிஷ்னு நம்ம சொல்ல முடியும். அந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் தான் வந்து இப்போதைக்கு ப்ராப் ட்ரேடர்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் கிளைண்ட்ஸ் பாருங்கள் 64, 66 கால் ஆப்ஷன் அதிகமாக செல் பண்ணியிருக்காங்க, புட் ஆப்ஷன் அதிகமாக செல் பண்ணியிருக்காங்க. 55, 67 கிட்டத்தட்ட 12% வந்து புட் ஆப்ஷன் அதிகமாக செல் பண்ணியிருக்காங்க. பயங்கர புல்லிஷாக இருக்காங்க ரீட்டைல் ட்ரேடர்ஸ். அண்ட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ பயங்கர பியரிஷாக இருக்காங்க, ப்ராப் ட்ரேடர்ஸ் வந்து மாடரேட் பியரிஷாக இருக்காங்க, கிளைண்ட் வந்து வெறித்தனமான புல்லிஷில் இருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர்த்தோடைய நிலவரம். அண்ட் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இது மந்த்லி எக்ஸ்பைரி 99% ஆஃப் த டைம்ஸ் வந்து எஃப்ஐயோட ஃபேவரில் தான் முடியும். எஃப்ஐ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸில் பியரிஷாக இருக்காங்க. அண்ட் நம்ம இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர் மார்க்கெட்டில் அதிகமாக ப்ராஃபிட் பண்ணுறது எஃப்ஐ தான். ப்ராப் ட்ரேடர்ஸ் வந்து ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் அதிகமாக ப்ராஃபிட் பண்ணுவாங்க. அந்த விதத்தில் இங்கே பாருங்கள் ஃபியூச்சர்ஸில் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, ஈவந்தோ அத்தனை % ஷார்ட் கவரிங் இருந்தாலும் அந்த ஷார்ட் கவரிங் மொத்தம் ரீட்டைல் ட்ரேடர்ஸாலேயோ இல்லை ப்ராப் ட்ரேடர்ஸாலேயோ தான் கொண்டு வரப்பட்டது. ஏன்னா எஃப்ஐ வந்து எக்ஸ்ட்ரா நேற்று ஷார்ட்டை தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 14% இருந்துச்சு, இப்போ 13.3% அப்படின்ட்டு ஷார்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஈவந்தோ மார்க்கெட் மேலே போனாலும். அப்போது இது வந்து நேற்று வந்து மூவ் வந்து ஸ்மால் ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனில் பார்த்துருந்தோம். எஃப்ஐயோட ப்ரைஸ் ஆக்ஷனில் பார்க்கும்போதும் அது அவங்களுடைய ஸ்மால் ரீட்ரேஸ்மெண்ட் மூவாக தாங்க நமக்கு தெரிய வருது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டெரிவேட்டிவ் ஸ்டேட்டஸ். அண்ட் இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து யூஎஸ் ஃபியூச்சர்ஸு 3மே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, அப்போ வந்து யூரோப்பியன் சைடும் யூஎஸ் சைடும் ஓகே. அண்ட் ஏஷியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நிக்கி வந்து 0.2% டவுனு, ஆஸ்திரேலியா வந்து 0.17% அப்பு, கொரியன் மார்க்கெட் வந்து 0.5% அப்பு, தைவான் வந்து ஓப்பன் ஆகலை, நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது ஓப்பன் ஆகலை. அப்போ வந்து ஏஷியன் மார்க்கெட்டும் ஓரளவுக்கு பாசிட்டிவாக தாங்க இருக்குது, பெரிய நெகட்டிவிட்டிலாம் இல்லை. அப்போ குளோபல் மொமெண்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது, மைல்டு பாசிட்டிவாக இருக்குது. அந்த பயாஸே நம்ம வந்து எடுத்துக்கலாம். அண்ட் கிஃப்ட் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பார்க்கும்போது 14% டவுனில் இருந்துச்சு. நம்ம இப்போயுமே பார்த்துடலாம் 18 பாயிண்ட் டவுனில் இருக்குது இப்போதைக்கு கிஃப்ட் நிஃப்டி. ஸோ அப்போ ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் எதிர்பார்க்க முடியும். +or-50 பாயிண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. இப்போ நம்ம நிஃப்டியோட அனாலிசிஸ்க்கு போயிடலாங்க. ஸோ நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே போயிட்டு லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சுட்டு மேலே போச்சு. அதனால் நிஃப்டியோடைய பயாஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி பர்டிகுலர் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷாக இருக்கிறதுங்க. ஓகே, நம்ம இதை வந்து டெய்லி பயாஸை பார்த்துட்டோம், புல்லிஷ் அப்படின்னு பார்த்துட்டோம். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நான் உங்களுக்கு இதை காட்டுறேன். இதுதான் ரொம்ப முக்கியமான லிக்விடிட்டியாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே இருக்கிற பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 24,899 அண்ட் கீழே இருக்க பாயிண்ட் பார்த்திங்கன்னா 24,600. இன்றைக்கான இன்ட்ராடேக்கான முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக இதுதான் இருக்குது. ஏன்னா இன்ட்ராடேக்கு நம்ம 15 மினிட்ஸ் லெவலில் பார்த்தா கரெக்டாக இருக்கும். ஸோ இது முக்கியமான ரெசிஸ்டன்ஸ், இது முக்கியமான சப்போர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்ட்ராடே. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சிபிஆர் வச்சு அனலிசிஸ் பண்ணிடலாம். ஸோ நேற்று பாருங்கள் நிஃப்டியில் நல்ல ஷார்ட் கவரிங் அப்படிங்கிறது இருந்துச்சு, நம்ம பார்த்தோம் 140 பாயிண்ட்டுக்கு பக்கமாக பாசிட்டிவாக முடிஞ்சிருந்துச்சு. லிக்விடிட்டி ஸ்வீப் படிச்சுட்டு சிபிஆரை தாண்டி ப்ரைஸ் க்ளோஸ் வச்சுருக்குங்க. என்றைக்குமே ப்ரைஸ் வந்து சிபிஆருக்கு கீழே ஓப்பன் ஆகி மேலே வருது அப்படின்னாலே அது ஒரு பாசிட்டிவ் சைன் தான். ஆனால் ப்ரைஸ் எப்போ R1 ப்ரீவியஸ் டே ரெண்டுமே தாண்டி மேலே க்ளோஸ் வைக்குதோ அப்போ தான் அதை புல்லி சைனாக கன்சிடர் பண்ண முடியும். அந்த விதத்தில் நேற்று பையர்ஸ் ஜெயிச்சிருக்காங்க இன்ட்ராடே வைஸில். ஆனால் பொசிஷனலாக இன்னும் அவங்க வந்து புல்லிஷாக மாறல அப்படிங்கிறத சிபிஆரும் நமக்கு சொல்லுது. டெரிவேட்டிவ் டேட்டா பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுலேயுமே ஓஏல பாருங்களா இன்ட்ராடே பயங்கர புல்லிஷாக இருந்துச்சு, ஆனால் பொசிஷனல் அந்தளவுக்கு புல்லிஷாக மாறல. அந்த டேட்டாவுமே வந்து பார்த்திங்கன்னா அதுதான் சொல்லுது. ப்ரைஸ் ஆக்ஷனும் நம்மளுக்கு அதுதான் சொல்லுது. ஸோ அப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்தது ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் தான். தொடர்ந்து 3 நாட்கள் மார்க்கெட் கீழே விழுந்ததுனால நேற்று ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறதான் சொல்லுது. ஓவரால் மார்க்கெட் இன்னுமே பியரிஷாக தான் இருக்குது, எந்த நேரம் வேணாலுமே கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் எல்லா டேட்டாஸுமே நமக்கு சொல்லுதுங்க. ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி இதை பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன், நம்ம அந்த இமேஜஸ்லேயே பார்த்துருந்தோம். இது ரெண்டு தான் வந்து இன்றைக்கி இன்ட்ராடே வைஸ் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு லிக்விடிட்டியாக இருக்குது. இது நமக்கு என்ன சொல்லுது, முதல்ல சிபிஆர், இது வந்து நேற்று சிபிஆர் நம்ம பார்த்தோம், டிசெண்டிங் சிபிஆர் வந்துருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியர்ஸ் வந்து ஹோல்டு பண்ணக்கூடிய இடம், டிசைனிங் சிபிஆர் வந்து மார்க்கெட் கீழே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். ஆனால் நேற்று சிபிஆருக்கு மேலே ப்ரைஸை கொண்டு போயிட்டதுனால இன்றைக்கி வந்திருக்க சிபிஆர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரலல் சிபிஆர். இது அசெண்டிங் சிபிஆர் கூட கிடையாது, ஒரு பேரலல் சிபிஆர். என்றைக்குமே பேரலல் சிபிஆர் வருது, அதுவும் வைடு சிபிஆராக வருது அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இந்த சிபிஆர் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. ஆனால் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லுதுன்னா, மேபி இன்றைக்கி மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகலாம், ஆனால் சப்போஸ் ப்ரைஸ் இந்த 24,889 இல்லை ப்ரீவியஸ் லோவான 24,600 தொடாமல் இருக்கும்போது மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகும்.
சப்போஸ் இந்த இடத்துல தொட்டுச்சுன்னா நம்ம கன்சாலிடேஷன் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இது இம்பார்ட்டன்ட் லிக்விடிட்டி லெவல்ஸாக இருக்கிறதுனால அதை ஸ்வீப் பண்ணிட்டோ இல்லை அதை பிரேக் அவுட் பண்ணிட்டோ ஒரு நல்ல ஒரு மூவை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் சொல்லுது. சிபிஆர் அப்படிங்கிறது ஒரு இண்டிகேட்டர் மட்டும்தான். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இருந்தால் நமக்கு என்றைக்குமே கிளியர் பிக்சர் கிடைக்கும். அதனால் நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணோம். அந்த விதத்தில் இன்றைக்கான முக்கியமான இன்ட்ராடே லெவல்ஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மேலே இருக்கிற 24,889 இங்கேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை பிரேக் அவுட் ஆனால் மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தொடாமல், அதாவது 24,889 தொடாமல் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்குள்ளே சுற்றுச்சுன்னா இட் இஸ் அ சாப்பி ப்ரைஸ் ஆக்ஷன். அங்கே லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணாமல் கிராப் பண்ணாமல் சுற்றுறதுனால ஹை ப்ராபபிள் ஆஃப் கன்சாலிடேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தொட்டுச்சுன்னா அங்கே நடக்க போகிற விஷயமே வேறு. நல்ல ஒரு மூமெண்ட் வந்து கீழே விழுறதுக்கோ கூட வாய்ப்பு இருக்குது. அது ப்ரைஸ் அந்த இடத்த தொட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுங்க. அதே மாதிரி சப்போஸ் ப்ரைஸ் வந்து கீழே பயங்கரமாகலாம் விழுந்து 24,600 தாண்டிட்டா பயங்கரமாக கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி ரேஞ்சு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ப்ரைஸ் இதை போய் டக்குன்னு பிரேக் பண்ணி கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தாங்க தெரியுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே மாதிரி சப்போஸ் ப்ரைஸ் வந்து 24,889 தாண்டி தான் புல்லிஷாக மாறிடுமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஏன்னா இங்கே பாருங்கள், அதை தாண்ட மேலே வந்து 24,891, அதாவது இங்கே நம்ம பார்க்குற லெவல் வந்து பார்த்திங்கன்னா 889. இங்கே இருக்கிற ஃபேர்வாலி கேப், டெய்லி ஃபேர்வாலி கேப் வந்து பார்த்திங்கன்னா 891. 2 பாயிண்ட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஃபேர்வாலி கேப் இருக்குது. சப்போஸ் அதை தாண்டி 15 மினிட்ஸ் லிக்விடிட்டி தாண்டி மேலே போனாலுமே இந்த ஃபேர்வாலி கேப் இருக்கிற லெவலான 25,020 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அதையுமே அங்கே போய் ரிவர்ஸ் ஆகுமா இல்லை ஃபர்தராக பிரேக் அவுட் ஆகி போகுமாங்கிறது அங்கே நடக்கிற ரியாக்ஷன் வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அவ்வளோ தூரம் போனால் ஏதோ ஒரு இடத்துல ரிவர்ஸ் ஆகும். அது ரிவர்ஸ் ஆகும்போது தான் நம்மளுக்கு தெரியும். சப்போஸ் கீழே வந்துச்சுன்னா 600 தான் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு நடுவில் ப்ரைஸ் கன்சாலிட் ஆகிறது தான் வாய்ப்பு இருக்குது. இதுதான் இன்னைக்கான நிஃப்டிக்கான வியூ. அண்ட் ஹோப்ஃபுல்லி இது நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அப்படியே வந்து பேங்க் நிஃப்டி பக்கம் போயிடலாங்க. ஸோ பேங்க் நிஃப்டி இப்போ தான் நிஃப்டி மாதிரியான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். நேற்று டே முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேர்வாலி கேப்புமே வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி ஃபார்ம் பண்ணிடுச்சு. இப்போதைக்கு 2 கன்சிக்யூட்டிவ் டெய்லி ஃபேர்வாலி கேப்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்கிறது மூலமாக நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி கிரிப்பு ஃபுல்லாக பியர்ஸ் கிட்ட தான் இருக்குது. புல்ஸ் வந்து சத்து குறைபாடால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு சொல்லுதுங்க. ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியோட நிலவரம். ஆனால் இன்ட்ராடே பயாஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி இப்போதைக்கு புல்லிஷாக தான் இருக்குது. ஏன்னா ஸ்வீப் அடிச்சுட்டு மேலே வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம புல்லிஷ் ப்ரைஸ் ஆக்ஷன் தான் சொல்லி ஆகணும். ஸோ இன்ட்ராடேயில் புல்லிஷாக இருக்குது. அண்ட் இது பாருங்கள், இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியோடைய சிபிஆர். மேலே ஒரு விர்ஜின் சிபிஆர் இருக்குது 56,620 56,808 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா விர்ஜின் சிபிஆர் அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டிக்கு இருக்குது. அண்ட் அதை தாண்டி இது வந்து நேற்று ஃபார்ம் ஆன சிபிஆர். நிஃப்டியால் சிபிஆர் தாண்டி மேலே போக முடிஞ்சு, ஆனால் பேங்க் நிஃப்டியால் போக முடியல. பாருங்கள், சிபிஆர்லேருந்து ரிவர்ஸ் ஆகி கன்சால்டேஷன் ஆகி கீழேயே வந்து முடிஞ்சிருக்கு. அந்த விதத்தில் பேங்க் நிஃப்டியை காட்டிலும் இப்போதைக்கு ட்ரெண்டு கொஞ்சம் பேரிஷாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அண்ட் இதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேங்க் நிஃப்டிக்கு ஃபார்ம் ஆகிருக்க சிபிஆர். இது வந்து ஒரு டிசெண்டிங் மீடியம் சிபிஆர். ஸோ இது வந்து ஒரு வைடு சிபிஆர்னு கூட சொல்ல முடியாது. ஆனால் அதே மாதிரி நிஃப்டிக்கு பேரல் சிபிஆர் பெருசாக வந்துருந்துச்சு. பேங்க் நிஃப்டிக்கு கொஞ்சம் டிசெண்டிங் சிபிஆர் மீடியமாக வந்திருக்கு. அந்த விதத்தில் கிரிப்பு ஃபுல்லாக பேரிஸ் கிட்ட தான் இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 15 மினிட்ஸ் லிக்விடிட்டி அப்படிங்கிறது 56,418 கிட்டையும் 56,576 கிட்டையும் இருக்குது. ஸோ இங்கே போனால் தான் ரியாக்ஷன் வரும். ஸோ அப்போ இன்றைக்குமே பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே 55,845 இல்லை 56,418 தொடரனா கன்சாலிட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்த போய் டச் பண்ணிச்சுன்னா அங்கேருந்து ப்ரைஸ் வந்து ஒரு மூமெண்ட்டை கொடுத்து ரிவர்ஸில் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. அண்ட் மந்த்லி எக்ஸ்பைரி பேங்க் நிஃப்டிக்கு மந்த்லி எக்ஸ்பைரிங்கிறதுனால நல்ல மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கும் ப்ரீமியமே கம்மியாக இருக்கிறதுக்கும் கூட வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் நிஃப்டியில் மூவ்மெண்ட் இல்லை பேங்க் நிஃப்டியில் மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருந்தால் பேங்க் நிஃப்டியில் கூட ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு உரிய அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் அறிவை யூஸ் பண்ணி ப்ராப்பராக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் எனக்கு இந்தியா விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நிமிஷம் இந்தியா விக்ஸை மட்டும் பார்க்கணும். ஸோ நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா விக்ஸ் வந்து 4.5% வந்து கம்மியாக இருக்குது. அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைன் தான். மார்க்கெட் மேலே போதே விக்ஸுமே வந்து கீழே விழுகுது அப்படின்னா மேபி மார்க்கெட் ஒரு கன்சால்டேஷன் ஜோனுக்குள்ளே போகிறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்குமே விக்ஸு கீழே விழுந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், மேபி ஃபர்தராக ஒரு புல்லிஷ் மூவ் கூட எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் மார்க்கெட் செக்டர் அந்த மூவ்க்கு சப்போர்ட் பண்ணாத விதத்தில் இன்றைக்கி டே அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போதுங்க. ஸோ என்ன போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்மார்ட் மணியை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுறேன். இந்த அனாலிசிஸ் மோஸ்ட் ஆஃப் த அனாலிசிஸ் வந்து அதை பேஸ் பண்ணி தான் பண்ணேன். இந்த மாதிரி எப்படி அனாலிசிஸ் பண்ணுறது அண்ட் எப்படி நம்ம ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட்
இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, எப்படி வந்து ப்ராஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதோட கோர்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஏதாவது டவுட் அப்படின்னா என்னையுமே காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட காண்டாக்ட் நம்பருமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குங்க. அண்ட் இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி, இதுலேருந்து நல்ல இன்சைட்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஹைப்மே பண்ணுங்கள். அது நம்ம சேனலுக்கு ஒரு நல்ல ரீச்சை கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இங்கிலீஷ்லேயுமே ஒரு சேனல், பேக்கப் சேனல் வந்து இருக்குங்க. சப்போஸ் இதில் இங்கே போடுற இந்த அனாலிசிஸை காட்டிலும் அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அனாலிசிஸ் பண்ணுவேன். அண்ட் அதில் ஒரே ஒரு வீடியோ தான் இப்போதைக்கு போகிறதுக்கு டைம் இருக்குது, ஈவினிங் மட்டும் போட்டுக்கிட்டு இருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அதையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகேங்க, அவ்வளோதான், வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி.